அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான பதிவில் 3 நடை வீச்சு இல்லைனா 3 படை வீச்சு அப்படிங்கிற பாடத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல இடது கால் முன்னாடி வலது கால் பின் வச்ச மாதிரி நின்றுப்போம். நின்னதுக்கப்புறம் ஒரு பூமி வணக்கம், அதுக்கப்புறம் ஒரு வலப்பக்க வீச்சு, ஒரு இடப்பக்க வீச்சு, வலது பக்கம் ஒரு உள் புகழ், இடது கால் முன் வச்சு ஒரு புகழ், ஒரு தரை தட்டினதுக்கப்புறம் நிலை கொக்கு கால் நிலை 2 வெளி வீச்சு, ஒரு உள் வீச்சோட நிலை உருவி குத்து, பின்புறமாக ஒரு உருவி குத்து, கம்பத்தோல் புறமாக போட்டு எடுத்து ஆரம்பித்த நிலையிலேருந்து திசை மாறுறோம். இடது பக்க திசைக்கு இங்கேருந்து துள்ளி திரும்புகிறோம். இப்போ நேர் திசைக்கு பண்ணுறேன். இடது கால் முன்னாடி வலது கால் பின் வச்ச மாதிரி நின்றுப்போம். ஒரு பூமி வணக்கம், ஒரு வலப்பக்க வீச்சு, 2வது இடப்பக்க வீச்சு, ஒரு வலது புற உள் புகழ், இடது கால் முன்னாடி வச்சு இடது புகழ், தரையில் தட்டினதுக்கப்புறம் நிலை கொக்கு கால் நிலை, கம்பை தூக்கி நிறுத்துகிறோம். ஒரு உருவி குத்து, பின்புறமாக ஒரு உருவி குத்து, கம்பு தோல் புறமாக போட்டு எடுத்து ஆரம்பித்த திசைக்கு வந்ததுக்கப்புறம் திசை மாறுறோம். இடது கை பக்கமாக துள்ளி திரும்பி திசை மாறுறோம். இந்த கொக்கு கால் நிலைங்கிறது இதுக்கு முந்தின பதிவில் தனியாக கொக்கு கால் நிலை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பதிவு பண்ணியிருந்தேன். அது குழப்புற மாதிரி இருந்ததுன்னா அதை பார்த்து கற்றுக்கோங்க. இதே மாதிரி இப்போ ஒரு திசைக்கு தான் பண்ணியிருக்கிறேன். 4 திசைக்கும் பண்ணி பழகுங்க. இதுக்கு அடுத்த பதிவில் அடுத்த படை வீச்சு பற்றி பார்க்கலாம்.